கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட 3000 ரூபாய் வழங்கணும். வந்துச்சாமா? 3000 ரூபாய் பொங்கல் விழா, பொங்கல் அன்னைக்கு 3000 ரூபாய் வந்து சேர்ந்துச்சு. அதே போலதான் மகளிர் உரிமை தொகையை தேர்தலை காரணம் காட்டி அதை தடுப்பதற்கு திட்டம் போட்டாங்க. அதையும் முன்கூட்டியே நான் தெரிஞ்சுக்கிட்டு 3 மாதங்களுக்கான தொகையும் கோடைகால சிறப்பு நிதி 2000 சேர்த்து 5000 ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்தோம். அந்த 5000 ரூபாய் வந்துச்சு தானே? அதிர்ச்சி அடைஞ்சிங்களா? வந்தப்போ அரசு ஊழியர்களின் 22 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றி சொன்னபடியே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் உருவாகி இருக்கக்கூடிய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும். அதற்கான தெளிவான செயல் திட்ட அறிக்கையா இந்த எலெக்ஷனோட சூப்பர் ஸ்டாரா ஒரு அறிக்கையை தயாரித்து கிளம்ப இருக்கிறோம். அதான் தேர்தல் அறிக்கை. நம்ம தேர்தல் அறிக்கையில் நான் சொல்லி இருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் நீங்கள் டிவிலையும் பார்த்துருப்பீங்க, செய்தித்தாள்லையும் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை இந்த புத்தகம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துருக்கும். ஹைலைட்டாக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக்கி இனி 2000 ரூபாய் வழங்க போகிறோம். என்ன மகிழ்ச்சி தானே? கையாசி காட்டுங்க இப்படி மகிழ்ச்சி. புதுமை பெண் தமிழ் புதலும் திட்டத்தில் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். அது இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல காலை உணவு திட்டத்தை இதுவரை 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருந்தோம். அதையும் உயர்த்தி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போகிறோம். அதனால 15 லட்சம் மாணவர்கள் மேலும் பயன்பெற போறாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள் காலையில் சீக்கிரம் விழுந்து சமையல் செய்கிற சுமையும் உங்களுக்கு குறைஞ்சி போச்சு. அடுத்து இன்னொன்று, இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு சூப்பர் டூப்பர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். என்னது? தாய்மார்கள் சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. 8000. என்னது? எவ்வளவு ரூபாய் கூப்பன்? அதுதான் 8000 ரூபாய் கூப்பன். இல்லத்தரசிகள் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான லிஸ்ட் போடுற பாருங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் அடுப்பு போன்ற வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை புதுசாக வாங்கவும் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வர்ற இத்தகைய பொருட்களை கொடுத்துட்டு அதற்கு பதிலாக வேற வாங்கிக்கவும் இல்லத்தரசி என்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதில் நீங்கள் வசிக்கிற பகுதியில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச கடைகள்லையே உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி, உங்களுக்கு பிடிச்ச மாடலாக பார்த்து இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பற்றி தான் ஒரே பேச்சா இருக்கு. இங்கே பெண்கள் இருக்கிறீங்க, ஒரு சேலை வாங்க கடைக்கு போனால் கூட உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அதை இல்லாத கேள்விலாம் கேட்பீங்க. கடைக்காரன் ஒரே ஒரு படம் தான் வாங்க போவீங்க. அந்த ஷோகேஸில் இருக்க எல்லா படத்தையும் கீழே போட சொல்லி அவனை அழைத்து போய் சலிச்சு போய் அப்புறம் கேள்வி கேட்பீங்க. எப்போ இதெல்லாம் சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா சுருங்காதா, சாயம் போகும், இதெல்லாம் உனக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னு கேட்காதீங்க. என்ன அனுபவம்னு கேட்டாதீங்க. ஏதாவது நிலைய சொல்லலாம்.
அதை மனசுல வச்சுதான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இல்லத்தரசி திட்டத்தில் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், எல்லாமே உங்க சாய்ஸ் தான். உங்க ஹஸ்பண்ட் யாராவது குறுக்கிட்டா கூட கவலைப்படாதீங்க, உங்க சாய்ஸ். உங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்க குழம்பாதீங்க, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் உங்க சாய்ஸ் தான், அது கவலைப்படாதீங்க. அதனால்தான் இந்த திட்டத்தை பெண்கள் பெரும்பாலும் வரவேற்கிறாங்க. இந்த திட்டத்தால பொருளாதாரம் உயரணும் என்று உணர்ந்து இன்னைக்கு வணிகர்களும் இதை வரவேற்கிறாங்க. அதே போலதான் உலகக்கே உணவு தரக்கூடிய உழவர்கள், அந்த உழவர்களை, விவசாய பெருங்குடி மக்களை மகிழ்விக்க ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருப்பீங்க, அதில் சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அதிக கரண்ட் கூட செலவாகும், அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இனிமே அரசே அது வாங்கி தரும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாதம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கும் அடுத்த 5 ஆண்டுக்குள்ளாக லேப்டாப் முழுமையாக வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய முதல்வர் படைப்பகங்கள் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, தென் மாவட்டங்களுக்கான ஒரு சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டத்தால் தென் மாவட்டங்கள் அனைத்தும் வளரப்போகுது. நாங்கள் சொன்னதை செய்வோம். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை சீராக்கி ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்றி வர திட்டங்கள் அதுக்கு சாட்சி. இப்போ நான் பட்டியலிட்டு சொன்ன மாதிரி தன்னுடைய சாதனைகள்னு பழனிசாமியால் பட்டியலிட முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏன்னா அதிமுகவோட கடந்த கால தேர்தலுக்கு என்னெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்துச்சா? சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம் சொன்னாங்க, என்னாச்சு? இல்லை. தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் சொன்னாங்க, எங்க ஏரோ பார்க் எங்க? இல்லை. 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் வந்துச்சா? 58 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் யாராவது ஒருத்தருக்காவது கொடுத்திருக்காங்களா? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கும்னு சொன்னாங்களே, யாருக்காவது கொடுத்திருக்காங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னது என்னாச்சு? அதுவும் இல்லை.